விஜய் திரிஷா மீண்டும் சர்ச்சை வீடியோ. விஜய் இப்படி சொல்லலாமா? டிடிவி தினகரன் பேச்சு. 65 கேட்கும் பாஜக, 25க்கு கரார் காட்டும் அதிமுக. அதிருப்தியால் அண்ணாமலை விலகலா? அண்ணாமலை விலகல், நயினார் நாகேந்திரன் விளக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அண்மையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் நிகழ்ச்சியில் விஜய் திரிஷா மற்றும் விஜயின் தாயார் குறித்து மிகவும் அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அவர் மீது த.வே.க. வழக்கறிஞர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே விஜய் திரிஷா சர்ச்சை நீளும் நிலையில் அரசியல் பரபரப்புக்கு இடையில் தற்போது இந்த புகார் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, எனக்கு தடவுற போனை வச்சுக்கிறது பிடிக்காது, அமுக்குற போன் தான் எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப நாள் அமுக்குற போனே வச்சுருந்தேன். என் பசங்க ரெண்டு என்ன பண்ணிச்சா, பாப்பா மீட்டிங்கெல்லாம் போகிற நீ பெரிய ஆலையை வச்சு எனக்கு தடவை தெரியல. முன்ன பின்ன தடவை தானே நமக்கு பழக்கம். அதனால் அவர் ரூட்டு மேப் அனுப்பினாரு, எனக்கு தெரியாது இருக்கேன். அப்புறம் காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ண, சேலத்தில் பஸ் இருக்குன்னு அவர் சிரிக்கிறாரு. அப்புறம் எப்படியோ கேட்டு அனுப்பிச்சுட்டா, காலையில் வந்து கூப்பிட்டாரு. தெரியாது அன்றைக்கினிய அசோக் பாபு வைக்க முடிஞ்சதை தவிர அவன் மசரை கூட கொடுக்க முடியல அந்த ஆட்சியால். ஒரு நாள் உள்ள வச்சா லெட்டர் எழுதி கொடுக்குற காலம் இது. 472 days சிறையில் இருந்து இந்த கோவையை மீட்க வந்த எங்கள் மாவீரன் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே. அதிமுகவை ஊழல் கட்சி என்று விஜய் கூறுவது தவறு என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தனது ரோல் மாடலாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கூறிவிட்டு செங்கோட்டையனையும் விஜய் சேர்த்து கொண்டதை குறிப்பிட்டு பேசிய அவர், சுற்றியிருப்பவர்கள் சொல்வதை மட்டும் கேட்காமல் அவர் கொஞ்சம் வெளியே வந்து பார்க்க வேண்டும் என்றார். மேலும் விஜய் தங்களுக்கு எதிரி அல்ல எனவும் தங்களது ஒரே எதிரி திமுக தான் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அதிமுக கூட்டணியில் இல்லாத நிலையிலேயே கடந்த லோக்சபா தேர்தலில் 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 12 தொகுதிகளில் 2ஆம் இடம் பெற்றிருந்தது. அதை சட்டப்பேரவை தொகுதி வாரியான வாக்குகளால் பார்த்தால் 59 தொகுதிகளில் 2வது இடமும் 64 தொகுதிகளில் 3வது இடமும் கிடைத்துள்ளது. இதை முன்னிறுத்தி 65 தொகுதிகளை பாஜக அதிமுகவிடம் கேட்டுள்ளதாம். ஆனால் 25 தொகுதிகளை மட்டுமே பாஜகவுக்கு தர அதிமுக தலைமை முன் வருகிறதாம். தந்தையின் உடல் நிலையை காரணம் காட்டி தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பொறுப்பாளர்கள் நியமனத்தில் நயினார் நாகேந்திரன் தன்னிச்சையாக செயல்பட்டதாலும் தனக்கு சம்பந்தம் இல்லாத தொகுதிகளை ஒதுக்கியதாலும் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை பதவியிலிருந்து விலகியதாக புதிய தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே இருவருக்கும் இடையே உரசல் இருப்பதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. நயினார் மீதான அதிருப்தியால் அண்ணாமலை பதவி விலகியதாக செய்திகள் வெளியாகின. தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அவரின் விலகல் அரசியல் ரீதியாக பரபரப்பாக பேசப்பட்டது. இது குறித்து பேசிய நயினார் நாகேந்திரன், தந்தையின் உடல்நிலை காரணம் என அண்ணாமலையே சொல்லிவிட்ட பின் ஏன் இப்படி பொய்யான தகவல் வெளியானது என்று எனக்கு தெரியவில்லை. பாஜகவை பொறுத்தவரை தனிப்பட்ட எந்த முடிவும் எடுக்க முடியாது என இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.